வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சாம்பாருக்கு நம்ம தேவையான காய்கறிகள் வெஜிடபிள்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். முருங்கைக்காய், கத்திரிக்காய், சொரக்காய். பேனை வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ஜீரகம், கடுகு, வெந்தயம் போட்டு தாளிக்கணும். அது கூட வெட்டி வச்ச பச்சை மிளகாய் போட்டு அது கொஞ்சம் பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பூண்டு நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கணும். அது கூட கட் பண்ணி வச்ச 2 வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கணும். கொஞ்சம் கண்ணாடி பதமாக வதக்கிக்கிட்டால் நல்லாயிருக்கும். இது வதங்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். மஞ்சத்தூளும் சால்ட்டும் சேர்த்துக்கணும். அப்போ தான் நல்லா வதங்கி வரும். நம்ம வதக்கி வச்சது கூட சாம்பார் பொடி இருந்தால் சாம்பார் பொடி, இல்லைன்னா சில்லி பவுடர், குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ரெண்டும் நமக்கு தேவையான அளவு, நமக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கணும் அந்த பவுடரை. இது இந்த எண்ணெயிலே வதங்கி வரும்போது கொஞ்சம் நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம காய்கறிக்கு சேர்த்துக்கணும். நம்ம வெட்டி வச்சுருக்க முருங்கைக்காய், கத்திரிக்காய், சுரக்காய் இதெல்லாம் அந்த மிக்சிங்கோட நல்லா வதக்கணும். அப்போ தான் அந்த காரெல்லாம் அதில் ஏறும். காரம் ஏறி நல்லா அது வதங்கி வரும். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க ஒரு தக்காளி, மீடியம் தக்காளியை ஒன்று சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் காய்கறி வேகிறதுக்கு ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கணும். இது கூட நமக்கு கொஞ்சம் மீடியமாக தண்ணி சேர்த்துக்கணும். அப்போ தான் காய்கறி வெந்து வரத்துக்கு சரியாக இருக்கும். நல்லா கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் விட்டுடணும் காய்கறி வேகிறதுக்கு. நம்ம ஏற்கனவே துவரம்பருப்பும் பாசிப்பருப்பையும் வேக வச்சுருக்கோம் குக்கரில். அதை இந்த காய்கறியோடு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வதங்கி வரணும். அதாவது கொதித்து வரணும். கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி சேர்த்துக்கிறோம். புளி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதித்தா போதும். தேவையான அளவு உப்பு சேர்த்து இறக்கிடணும்.